ஜெனடிக்ஸ். ஜெனடிக்ஸ்னா என்ன? நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த வரைக்கும் 5 மார்க் ப்ளஸ் சயின்ஸில் வரும். வளைவாக ஒரு டிராயிங் பண்ணுவோம். அது நம்ம உடம்புல இருக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ஆனால் நம்ம ஜெனடிக்ஸ் தான் ஹைட்டு, வெயிட், ஸ்கின் கலரு, ஹேரு, ஸ்ட்ரக்சரு, ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, மசிலு, மெட்டபாலிசம் எல்லாமே உங்கள் பாடியில் முடிவு பண்ணுறது ஜெனடிக்ஸ் தான். என் டிசீஸ் கூட கொண்டு வரும். இந்த வீடியோவில் உங்களோட ஜெனடிக் டைப்பு, அதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ஜெனடிக்ஸ்னால மசில் பில்டிங், ஸ்பீடு, ஸ்ட்ரென்த், எண்டுரன்ஸ் இதெல்லாம் பர்சன் டு பர்சன் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேசிக், உங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து போவோம். பாடி டைப்ஸ் ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். 3 பாடி டைப்ஸ் இருக்குது: எக்டோமார்ஃப், எண்டோமார்ஃப், மீசோமார்ஃப். ஒல்லியாக இருக்கவங்க எக்டோமார்ஃப், குண்டாக இருக்கவங்க எண்டோமார்ஃப். மீசோமார்ஃப் ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாக, ஒர்க் அவுட் பண்ணாமையே மசில் கொஞ்சம் டிஃபைனடாக இருக்கும். உங்களோட லைஃப் ஸ்டைல், டயட், ஸ்லீப் சேஞ்ச் ஆகிறனால நிறைய பேர் எக்டோ பாடி டைப்லேருந்து எண்டோக்கு போகலாம், இல்லை மீசோ டைப்லேருந்து எண்டோக்கு போகலாம். பாடி பில்டிங் ஜெனடிக்ஸ் இந்த சயின்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் மசில் பில்ட் பண்ணி பாடி பில்டிங் பண்ணுறதுக்கான பக்காவான ஆள். ஃபர்ஸ்ட்டு லோ பாடி ஃபேட் பர்சன்டேஜ். உங்களுக்கு நேச்சுரலாகவே பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். ஆப்ஸ் வெயின்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணாமே தெரியும். செகண்ட், ஷோல்டர் டு வேஸ்ட் ரேஷியோ. உங்கள் ஷோல்டர் ப்ராடாகவும் வேஸ்ட் சின்னதாகவும் இருக்கும். அடானிஸ் ரேஷியோ 1:1.618. இது பசங்களுக்கான ஐடியல் ஃபிசிக் ரேஷியோ. இப்போ என்னோட ஹிப் சைஸ் 82 இன்ச்சுனா ஷோல்டர் சைஸ் 51 இன்ச் இருக்கணும். அப்படி இருந்தால் என்னது ஐடியல் ஃபிசிக். தேர்ட், ஃபாஸ்ட் ரெக்கவரி. உங்களுக்கு அடிப்பட்டாலோ இல்லை ஒர்க் அவுட் பண்ணி வர சோர்னஸ் சீக்கிரம் ஆறிடும். ஃபோர்த்து, எக்ஸ்ப்ளோசிவ் பவர். உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் பவர் அதிகமாக இருக்கும். ஸ்ப்ரிண்ட்டு, ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு எல்லாம் நல்லா பண்ணுவீங்க. அத்லெட்டிக்காக இருப்பீங்க. ஃபிஃப்த்து, எண்டூரன்ஸ். எண்டூரன்ஸ் லெவல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் டயர்ட் ஆக மாட்டீங்க. சிக்ஸ்த்து, சிமெட்ரிக்கல் போன் ஸ்ட்ரக்சர். உங்களோட போன் ஸ்ட்ரக்சர் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். நிறைய பேத்துக்கு சிமெட்ரியே இருக்காது. நிறைய பேத்துக்குன்னு சொல்கிறத விட யாருக்குமே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா லக்கு தான். செவன்த்து, கைனோ. மேன் பப் 30 to 60% ஆஃப் பசங்களுக்கு கைனோ வரும். தானாகவும் போயிடும், இல்லை அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி போக வச்சிடலாம். ஆனால் இல்லாமல் இருந்ததுன்னா நல்ல சைன் தான். எயித்து, ஹைட். ஹைட்டில் சில அட்வான்டேஜ் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஒரே மாதிரி ஜெனடிக்ஸ் இருக்க 2 ஸ்கின்னியான பர்சனை எடுத்துப்போம். ஒருத்தர் 6 ஃபீட் இருக்காரு, இன்னொருத்தர் 5 ஃபீட் இருக்காரு. இப்போ 2 பேரும் மசில் பில்ட் பண்ணி 60 kg இருக்காங்க. 2 பேத்துக்கும் 60 kg ரீச் பண்ண ஒரே டைம் தான் ஆச்சு. இப்போ 2 பேர்த்தோட ஃபிசிக் கம்பேர் பண்ணிங்கன்னா ஷார்ட்டாக இருக்கவங்க நல்லா மஸ்குலினாக இருப்பாங்க, டாலாக இருக்கவங்க இன்னும் லீனாக தான் இருப்பாங்க. ஸோ ஷார்ட்டாக இருக்கவங்க அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மசில் பில்ட் பண்ணி சீக்கிரம் அஸ்தட்டிக் லுக்கை கொண்டு வந்துடலாம். டாலாக இருக்கவங்களோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டாலாக இருக்கிறதே அட்வான்டேஜ் தான். நைன்த், லாஸ்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியம். மேலே இருக்கிறது எது இல்லைனாலும் கூட பரவாயில்ல, இது கன்ஃபார்ம் இருக்கணும். அதான் மணி. பணம் இல்லாமல் கண்டிப்பாக பாடி பில்டிங் பண்ண முடியாது. 9 பாயிண்ட்ல நீங்கள் எத்தனை பாயிண்ட் எடுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மேலே சொன்ன எக்டோமார்ஃப், எண்டோமார்ஃப், மீசோமார்ஃப் எல்லா பாடி டைப்பும் பாடி பில்டிங் பண்ணலாம். நெக்ஸ்ட், பவர் லிஃப்டிங். பவர் லிஃப்டிங்னா ஒரு காம்பெட். இதில் 3 ஒர்க் அவுட் இருக்கும்: பெஞ்ச் பிரஸ், ஸ்குவாட், டெட் லிஃப்ட். இதை 3லையும் உங்களோட முடிஞ்ச மேக்ஸிமம் வெயிட்டை லிஃப்ட் பண்ணணும். இதுலேயும் சில சயின்ஸ்லாம் இருக்குது. இந்த சயின்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பவர் லிஃப்டிங் பண்ணுறதுக்கான கரெக்டான ஆள். ஃபர்ஸ்ட், ஃபாஸ்ட் ஸ்விட்ச் மசில் டைப். இந்த மசில் டைப் இருக்கவங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஸ்ப்ரிண்டர்ஸ் மாதிரி. லாங் ரன்னர்ஸ், எண்டூரன்ஸ் டைப்போட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு சீக்கிரம் மசில் போடும், ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். செகண்ட், ஜாயிண்ட் சைஸ். உங்களோட விரிஸ்ட், எல்போ, நீ எல்லாம் திக்காக இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல சைன். உங்களோட போன் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறனால அது ஹெவி வெயிட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேர்ட், போன் ஸ்ட்ரக்சர். உங்கள் ஷோல்டர், ஹிப் சைஸ் ப்ராடாக இருந்துச்சுன்னா ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது உங்கள் பாடி ஸ்டேபிளாக இருக்கும். ஃபோர்த், லிம் லென்த் அண்ட் லெவரேஜ். உங்களுக்கு ஆர்ம் ஷார்ட்டாக இருந்து செஸ்ட் பெருசாக இருந்துச்சுன்னா பெஞ்ச் ப்ரெஸ்க்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஃபியூமர், தொடை எலும்பு சின்னதாகவும் லாங் டார்சோ, அப்பர் பாடி பெருசாகவும் இருந்துச்சுன்னா ஸ்குவாட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேர்டு, இதுவே ஆர்ம்ஸ் சின்னதாக இருந்து ஷார்ட் டார்சோ, அப்பர் பாடி லோவர் பாடியோட சின்னதாக இருந்துச்சுன்னா டெட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஃபிஃப்த்து, பாடி டைப். எண்டோ, மீசோ பாடி டைப்புக்கு தான் பவர் லிஃப்டிங் நல்லா வரும். எக்டோ பாடிக்கு வராதுன்னு சொல்லலை. 3 பாடி டைப்பும் கம்பேர் பண்ணும்போது எண்டோ, மீசோக்கு தான் அட்வான்டேஜ். இந்த 5 பாயிண்ட்ஸில் நீங்கள் எத்தனை பாயிண்ட் எடுத்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பாயிண்ட் கூட வரலினாலும் பரவாயில்ல, ப்ராப்பர் டெக்னிக், கைடன்ஸ், கன்சிஸ்டன்சி இருந்தா கண்டிப்பா பவர் லிஃப்டிங் யார் வேணாலும் பண்ணலாம். அடுத்து, ஜெனடிக்ஸ் இன் கேலிஸ்தனிக்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாடி டைப் தான். எக்டோ, மீசோ பாடி டைப்புக்கு தான் கேலிஸ்தனிக்ஸ் செட் ஆகும். எண்டோ பாடி டைப் பண்ணலாம், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இல்லை நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு கூட கேலிஸ்தனிக்லாம் ஆரம்பிக்கலாம். செகண்ட், ஹைட் பார்த்தீங்கன்னா இதில் செம்ம அட்வான்டேஜ். டாலாக இருக்கவங்களுக்கு இல்லை, ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 பேர் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஷார்ட்டாக இருக்காரு, அவரோட பாடி வெயிட் 60 kg. இன்னொருத்தர் டாலாக இருக்காரு, அவரோட பாடி வெயிட் 80 kg. இப்போ சொல்லுங்க, 60 கிலோ தூக்குறது கஷ்டமா இல்லை 80 கிலோ தூக்குறது கஷ்டமா? ஸோ ஷார்ட்டாக லீன் பிசிக்காக இருக்கவங்க சீக்கிரம் கேலிஸ்தனிக் ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கலாம் டாலாக இருக்கவங்களோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ கேலிஸ்தனிக் ஸ்கில்ஸ் யார் வேணாலும் பண்ணலாம். ஃபேட்டாக இருக்கவங்க வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு ஸ்கில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜெனடிக்ஸ் எந்த அளவுக்கு உங்கள் ஃபிட்னஸில் இம்பாக்ட் பண்ணுதுன்னு. இந்த எக்ஸ்பிளேஷனுக்கு நமக்கு தேவை 2 பேர். ஒன்று நான், இன்னொன்று தாஸ். மொதல் பாயிண்ட்லேயே நிறைய பேர் ஷாக் ஆக போகிறீங்க. அதான் மசில் பில்டிங். பழைய என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இவன் தான் தாஸ். தாஸ் என்னோட நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணான், என்னோட நல்லா டயட் எடுத்தான்.
இதுதான் தாஸ் 6 மாதம் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம். அப்படியே இந்தாண்ட நான் 6 இல்லை 3 மாதம் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம். இந்த அளவுக்கு ஜெனட்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட்னு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு ஷாக் என்னன்னா, இந்த 2 ஃபோட்டோலையும் எங்களோட பாடி வெயிட் 60 kg தான். அடுத்தது ஸ்ட்ரென்த். தாஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் தான். அது வெயிட் தூக்கிறதுலையும் சரி, ஸ்ப்ரிண்டிங், ஹை ஜம்பிங், இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்ட்ரென்த்தும் தாஸோட எனக்கு அதிகம். அதுக்குன்னு தாஸோட ஜெனட்டிக்ஸை மொக்கன்னு நினச்சிடாதீங்க. ஸ்ட்ரென்த் வேணால் என்னோட கம்மியாக இருக்கலாம், ஆனால் எண்டுரன்ஸில் என்னோட டபுளாக இருக்க வந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 10,000 ஸ்கிப்பிங் சேலஞ்ச் வச்சுருப்போம். அதில் ஸ்டார்டிங்கில் எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்படியே போக 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 செம்ம கஷ்டமாயிடுச்சு. காஃப்ஸ்லாம் செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் தாஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டான். போக 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 ஈஸியாகிடுச்சு அவனுக்கு. அவன் பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கிச்சு. இத்தனைக்கும் நான் ஆல்ரெடி ஸ்கிப்பிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அவன் அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டே கற்றுக்கிறான். இது கூட பரவாயில்ல. 10,000 ஸ்கிப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாரம் என்னால் கால் வலியை தாங்க முடியல. ஆனால் அவனுக்கு 2 நாளில் சரியாகிடுச்சு. நான் ஒர்க் அவுட் பண்ணால் எவ்வளோ இன்டென்ஸாக பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பெயின் 2 or 3 days இல்லை அதுக்கு மேலே கூட இருக்கும். அதுவே தாஸ் எவ்வளோ இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணாலும் மேக்ஸிமம் 1 or 2 days தான். இது ஒரு செம அட்வான்டேஜ் கேலிஸ்தனிக் ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுக்கு. நான் ஸ்கில்ஸ் கற்றுக்க ஒர்க் அவுட் பண்ணால் அந்த சோர்னஸ் ஹீல் ஆகவே 2 நாள் ஆகிடும். இதனால் அந்த ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு மறுபடியும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் தாஸ் பாடி டைப் இருக்கவங்க சீக்கிரம் ஹீல் ஆகிடும். டெய்லியும் கூட ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், சீக்கிரமாகவும் கற்றுக்கலாம். நீங்கள் உடனே கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. தாஸால் என்ன மாதிரி ஸ்ட்ரென்த்து மசில்லாம் பில்ட் பண்ண முடியும், ஆனால் என்னோட கம்பேர் பண்ணும்போது அவனுக்கு டைம் அதிகமாகும். அதே மாதிரி என்னாலையும் ஸ்கில்ஸ் கற்று முடியும், எண்டுரன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் அவனோட சீக்கிரமாக பண்ண முடியாது. ஃபைனலாக எல்லா பாடி டைப்புக்கும் ஒன்று பெட்டராக இருக்கும், ஒன்று சுமராக இருக்கும். பெட்டராக இருக்கிறத சூப்பராக ஆக்கலாம், சுமராக இருக்கிறத பெட்டராக ஆக்கலாம், இல்லை இன்னும் கஷ்டப்பட்டு சூப்பராக கூட ஆக்கலாம். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அது வரைக்கும் ட்ரெயின் டில் ஃபெயிலியர்.